ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போறோம்னா பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, லாஸ்ட் இயரில் என்ன கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்யூரேட் பண்ணுற ரெக்யூரேட்டிங் கம்பெனிஸில் என்னென்ன, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி ரோட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ். அடுத்து இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 196, பிசியில் 194.5, பிசிஎம்மில் 194, எம்பிசியில் 193.5, எஸ்சியில் 181.5, எஸ்சியில் 179, எஸ்டியில் 171 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 195, பிசியில் 194, பிசிஎம்மில் 192.5, எம்பிசியில் 192.5, எஸ்சியில் 181.5, எஸ்சிஏல 180.5, எஸ்டியில் 163 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 188, பிசியில் 185, பிசிஎம்மில் 188, எம்பிசியில் 184, எஸ்சியில் 159, எஸ்சிஏல 162 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 181, பிசியில் 176, பிசிஎம்மில் 168, எம்பிசியில் 175.5, எஸ்சியில் 155.5, எஸ்சிஏல 154 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 193, பிசியில் 191, பிசிஎம்மில் 191, எம்பிசியில் 188.5, எஸ்சியில் 175.50, எஸ்சிஏல 152.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரியில் 188, பிசியில் 185.5, பிசிஎம்மில் 184.5, எம்பிசியில் 182.5, எஸ்சியில் 170, எஸ்சிஏல 130 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜோட ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் துணியால் 5க்கு 4.3 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க, 6ஆல் 5க்கு 4.3 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க, கரியர்ஸ் 360ல் 5க்கு 4.9 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க, காலேஜ் திகோவில் 5க்கு 4.3 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த டாப் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நிப்பான் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், இன்ஃபோவியூ, ஜோகோ, அசோசியேட் ஜெனரலி, எஸ்ஹெச்வி எனர்ஜி, ஐடிசி, இன்ஃபோடெக், பஜாஜ், டெக்னிப், டிசிஎஸ், மைக்ரோசாஃப்ட், ஹெச்பி, டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட், எல்என்டி டெக்னாலஜிஸ் சர்வீசஸ் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.